ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாப் லைட் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, Arduino Nano வச்சு செஞ்சது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய வீடியோஸ்ல வந்து Arduino போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா அது வந்து Arduino UNOன்ற மாடல். இது வந்து Arduino Nano அத விட கொஞ்சம் சின்ன சைஸ் மாடல். ஸோ இத வச்சு எப்படி செய்றதுன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு Arduino Nano போர்டு வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, Nano மாடல் Arduinoவோட பிகினர் மாடல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸில் Arduino UNO யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இதோட மாடல் வந்து Arduino UNO. இதோட வந்து ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம யூஎஸ்பி டைப் பி கேபிள் வச்சு தான் நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இது அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஏன்னா இதில் கொடுத்துருக்குற வந்து போர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மினி போர்ட்டு. ஸோ இது நம்ம டைப் பி நம்ம நார்மல் பின்னில் வந்து நம்ம இது வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி Arduino போர்டு வந்து நம்ம இந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ரிலே வேணும். சிங்கிள் சேனல் ரிலே எடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் லைட்டு தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சிங்கிள் சேனல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து Arduino கோடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனலுக்கான கோடு மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு அதிகமாக வேணால் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சவுண்ட் டிடெக்டர் மாடல் வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டை டிடெக்ட் பண்ணும். அதே மாதிரி சவுண்டை வந்து இது ரெக்கார்ட் பண்ணாது. இது வந்து சிம்பிளி டிடெக்ட் மட்டும்தான் பண்ணும். ஒரு சடன் சவுண்ட் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி சொல்லும் நமக்கு. ஸோ அந்த மாடல் இது ஒன்று வேணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்இடி பல்ப் ஹோல்டர் ஒன்று எடுத்துருக்கேன். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுற எல்இடி பல்பை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிரவுண்ட், அப்புறம் வந்து இந்த இடத்துல 5 வோல்ட்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிப்போம். ஏன்னா வந்து ரிலேவும் சவுண்ட் டிடெக்டரும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் D2 அண்ட் D4 இதை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பின்னுக்கு தான் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். ரிலேவையும் சவுண்ட் டிடெக்டரும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் வந்து 2 ஒயர்ஸ் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் பின்லேயும் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அடுத்து D2 அப்புறம் D4. D2லேருந்து வரதை வந்து நம்ம வந்து மைக்கோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மைக்கில் மொத்தம் 4 பின் இருக்கும். DO, வின், கிரவுண்ட், A1 இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா D2லேருந்து வரதை வந்து D1ன்ற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் Arduino போர்ட்லேருந்து வர ஒயரை வந்து அதாவது வின்லேருந்து வர பின்னை வந்து ப்ளஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. 5 வோல்ட்லேருந்து வருது. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் கிரவுண்ட்லேருந்து வரதை வந்து கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலே கூட கனெக்ட் பண்ணலாம். ரிலே கூட கனெக்ட் பண்ணும்போது இதுலேயும் மொத்தம் 3 பின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மைனஸ், செகண்ட் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து எஸ்ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த D4லேருந்து வரதை வந்து எஸ்ஸோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு ஸோ ப்ளூ கலர் வந்து கிரவுண்ட், நெக்ஸ்ட்டு 5 வோல்ட் வந்து வயலட். ஸோ ப்ளஸ் வந்து வயலட். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ Arduinoவோட சர்க்யூட் இவ்வளோ தான். ஸோ இது கூட நீங்கள் இப்போ ரிலே கூட வந்து
நம்மளோட எல்இடி பல்ப் வந்து கனெக்ட் பண்ணுறது மட்டும் தான் வேலை. பல்பை கனெக்ட் பண்ணிட்டு அதையும் வந்து நம்ம கோட் பண்ணிடலாம், கோடை வந்து அப்லோட் பண்ணிடலாம். இதில் மொத்தம் 3 பின் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்சின்னு இருக்கும், செகண்ட் வந்து சின்னு இருக்கும், தேர்ட் வந்து என்ஓன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சி மட்டும் இருக்காது, ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணல. அது என்சினா நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்கும். க்ளோஸ்னா காமனும் நார்மலி க்ளோஸும் என்சியும் வந்து ஒரே ப்ராசஸ் தான் பண்ணும். ஸோ வந்து நம்ம காமன்லேயும் என்ஓ இந்த பின்லேயும் வந்து நம்ம எல்இடி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ஓனா வந்து நார்மலி ஓப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இங்கேருந்து கமாண்ட் இதுக்கு வரும்போது உள்ளே வந்து ரிலே வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆனும் ஆகாது, ஆஃப் ஆகாது. ஒரே மாதிரி தான். இப்போ எரிஞ்சிட்டே லைட் வந்து ஆன் ஆகிட்டே இருந்தால் ஆன் ஆகிட்டே தான் இருக்கும், ஆஃப் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த பின்னு. ஸோ இதுலேயும் வந்து இது சியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் என்ஓவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் சுவிட்ச் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோங்களோ அதே மாதிரி தான். இது வந்து நான் எல்இடியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயரை வந்து மெயினில் விட்டுருங்க. ஒன்று வந்து பாதியை கட் பண்ணி, ஒன்று வந்து நார்மல்லையும் இன்னொன்று வந்து என்ஓலையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் வந்து Arduino IDE சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு டூல்ஸ் உங்களோட Arduino போர்டை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டு டூல்ஸ் போயிட்டு போர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. Arduino Nano நம்ம யூஸ் பண்ணுற போர்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸர் என்ன ப்ராசஸர்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்லேயே வந்து எழுதியிருக்கோம், MEGA 328P அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து MEGA 328P அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து காட்டும் நீங்கள் எந்த போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கோடை ஒரு தடவை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோடை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ தேவைப்பட்டால் சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். கோடை அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 minutes அப்லோட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இந்த சென்சரை சவுண்டோட ரேஞ்ச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது லைட் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இதை இப்போ குறைச்சி வச்சு ஒரு கிளாப் பண்ணேன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகுது தெரியும். அது பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். பிளிங்க் ஆகுது தெரியும். இந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் வர வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜ் வரும். ஸோ இது வந்து நம்ம மெட்டல் பீஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இந்த ரிலேவை ஒரு உட்டன் பீஸ்லேயோ ஒரு பிளாஸ்டிக் பீஸ்லேயோ வந்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அடியில் ஃபுல்லாக சர்க்யூட் ஃபுல்லும் 2 வோல்ட் கரண்ட் வரும், 230 வோல்ட் கரண்ட் வரும். ஸோ இதை வந்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ரிலே வந்து 230 வோல்ட் கிட்ட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணிடலாம். சுவிட்சு பாருங்கள், ஆனில் தான் இருக்குது. நான் வந்து நம்ம கிளாப் பண்ணும்போது தான் இது வந்து ஆன் ஆகும். ஸோ இப்போ வந்து நான்